ஒருநாள் விஜயநகர பேரரசின் அரண்மனை நீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் அரியணையில் அமர்ந்து நீதியை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு தோட்டக்காரன் கோபமாக அரசரிடம் வந்தான். அரசே, என் தோட்டத்திலிருந்த விலையுயர்ந்த மாம்பழங்களை இந்த மனிதன் இரவில் திருடிச் சென்றான் என்று அவன் குற்றம் சாட்டினான். ஆனால் அந்த மனிதன் உடனே மறுத்தான். அரசே, நான் அந்த தோட்டத்துக்கே போகவில்லை, நான் திருடவில்லை என்றான். அரசரும் அமைச்சர்களும் யார் உண்மை பேசுகிறார்கள் என்று குழம்பினர். அப்போது அரசர் புத்திசாலி தெனாலிராமனை நோக்கி, இந்த வழக்கை நீ விசாரித்து தீர்ப்பு சொல்லு என்றார். தெனாலிராமன் சிறிது யோசித்தார். பிறகு அந்த மனிதனை அமைதியாக பார்த்து, நீ தோட்டத்துக்கே போகவில்லை என்றால் பயப்பட வேண்டாம், ஆனால் உன் கால்களை பார்க்கலாம் என்றார். அவன் கால்களை பார்த்ததும் தெனாலிராமன் சிரித்தார். அவன் கால்களில் மண் மற்றும் மாம்பழ மரத்தின் பசை ஒட்டியிருந்தது. இதோ சான்று, இந்த மனிதன் தோட்டத்திற்குச் சென்றது உறுதி என்று தெனாலிராமன் கூறினார். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் பயந்து உண்மையை ஒப்புக்கொண்டான். அவன் மாம்பழங்களை திருடியதை ஒத்துக்கொண்டான். அரசர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ந்து, தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனம் எப்போதும் நீதியை காப்பாற்றுகிறது என்று பாராட்டினார். இந்த கதையின்